வணக்கம். இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முற்றியலுகரம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். முற்றியலுகரத்தை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம் வாங்க. அடுத்தது முற்றியலுகரம் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அதை எழுதிக்கலாம். முற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா, தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையா ஒலிக்கும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, அது, புகு, எழு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குசுடு துபுரு, இது ரெண்டையும் பாருங்களேன், குசுடு துபுரு எழுத்து தான். அப்ப தனிக்குறிலை தொடர்ந்து ஒரு குசுடு துபுரு எழுத்து வந்தாலும் அது குற்றியலுகரம் கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னா முற்றியலுகரம். சரிங்களா? அப்ப குறிலுக்கு ஒரு மாத்திரை கொடுப்போம். இந்த குசுடு துபுரு எழுத்து குற்றியலுகரமா இருந்தா அரை மாத்திரை கொடுப்போம். ஆனா தனிக்குறிலை தொடர்ந்து வரும்போது என்ன கொடுக்கணும்? முழுமையா ஒலிக்கும். அதனால ஒரு மாத்திரை கொடுக்கணும். அப்ப பசுங்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன், இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. இது குறையாது, முழுமையாதான் ஒலிக்கும். அப்ப 2 மாத்திரை. அதாவது முற்றியலுகரம்னா என்னன்னா, தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. மெல்லினமோ இடையினமோ எடுத்துக்கலாம். மெல்லினம் என்ன? நமன. இடையினம் யரல, வளல. இதோட உகரம் சேரும் போது என்ன ஆகும்? நியோ, நியோ அப்படின்னு மாறுமா? நோ, நோ, மோ, நோ. இது யூ, ரு, லு, வு, லு, லு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த எழுத்துக்கள் கடைசியில முடியும். இந்த எழுத்துக்கள் கடைசியில முடிஞ்சிச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். கதவு கூட்டல் அடைப்பான்னு இருக்குல்ல, இதுல எது நிலைமொழி? ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை தான் நிலைமொழி. எது வருமொழி? இந்த 2வது இருக்க வார்த்தை வருமொழி. இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? ஊவா இருக்கு. ஊ குசுடு துபுரு எழுத்துல வருதா? கிடையாது. அப்ப அது எதுல வருது? இடையின எழுத்துல வருது. இடையின உகரமோ இல்ல மெல்லின உகரமோ வரும்போது அது என்னன்னு சொல்லுவோம்? முற்றியலுகரம்னு சொல்லிடுவோம். முழுமையா ஒலிக்கும், ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். இதுக்கு ஒரு விதி இருக்கு. என்ன அப்படின்னா, இது நன்னூல்ல இருக்கக்கூடிய ஒரு விதி. அதாவது நம்ம குற்றியலுகரத்துல பார்த்தோம்ல, தமிழுக்கு கூட்டல் உதவு, தமிழுக்கு உதவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அப்ப தமிழுக்கு அப்படிங்கிறது கூங்கிறது என்னது? குற்றியலுகர எழுத்து. அது குற்றியலுகரம். உதவுங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? உயிர் எழுத்து. அப்ப உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்ப உயிர் வருமொழியில ஊனா வருது. அதனால அந்த கூல இருக்கக்கூடிய உகரம் மெய்ய விட்டுட்டு ஓடும். அப்ப தமிழுக்கு அந்த கூல ஊ போயிடுச்சுன்னா இக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உதவுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு, அந்த விதிப்படி இக்கு கூட்டல் ஊ கூன்னு வரும். தமிழுக்கு உதவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான், அதாவது குற்றியலுகரம் மாதிரிதான் இந்த முற்றியலுகரத்திலையும் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இவ்வு கூட்டல் ஊன்னு இருக்குமா? உயிர் வரின் இந்த உக்குரல் மெய் விட்டுட்டு ஓடும். இந்த இவ்வ விட்டுட்டு ஊ ஓடிடும். அப்ப என்ன இருக்கும்? இவ்வு மட்டும் இருக்குமா? கதவு கூட்டல் அடைப்பான் அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு இந்த விதி முற்று மற்றும் ஒரு வழி அப்படின்ற விதி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வு கூட்டலா வான் வருமா? ஓகே. அப்ப இதுக்கு என்ன விதி அப்படின்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. உடல்ங்கிறது எதை சொல்றோம்னா இந்த மெய்யெழுத்தை சொல்றோம். மெய்யுக்கு இன்னொரு பேர் உடல். அப்ப உடல் மேல் இந்த உயிர் எழுத்து சேருது. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி கதவடைப்பான் என்று சேர்ந்தது, என்று புணர்ந்தது. உங்களுக்கு கிளியரா புரியுதா? இப்போ இது குற்றியலுகரமா முற்றியலுகரமா? 7 அப்படிங்கிறது குற்றியலுகரமா முற்றியலுகரமா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. நெடில் வரனால குற்றியலுகரமா? கிடையாது. கடைசி எழுத்தை பார்க்கணும்ல. கடைசி எழுத்து குசுடு துபுருவா இருந்து முன்னாடி இருக்க எழுத்து நெடில் எழுத்தா இருந்தாதான் அது குற்றியலுகரம். இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலாதான் இருக்கு, ஆனா கடைசி எழுத்து குசுடு துபுருல கிடையாது. அது இடையினமோ இல்ல மெல்லினமோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம். அதோட உகரம் சேர்ந்து வரும். அப்ப இது என்னது? முற்றியலுகரம்.
இப்ப மாவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது என்னது? குற்றியலுகரமா முற்றியலுகரமா? முற்றியலுகரம். இப்போ இது என்னன்னு பாருங்க. ஆறு குற்றியலுகரம். வெரி குட், கரெக்ட். ஏன் குற்றியலுகரம்? குசிடுப்பு லாஸ்ட் எழுத்தா இருக்கு, முன்னாடி இருக்க எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு, அதனால இது வந்து குற்றியலுகரம். இது வந்து குற்றியலுகரத்துல எத்தனாவது வகையா வரும்? என்ன தொடர்? நெடில் தொடரா, ஆயுத தொடரா, உயிர் தொடரா? நெடில் தொடர். ஏன்னா நான் கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து வச்சுதான் பார்ப்போம். அப்ப முன்னாடி எழுத்து நெடிலா இருக்கனால இது வந்து நெடில் தொடர். அவ்வளவுதான். இப்ப வந்து முற்றியலுகரம் பார்த்தோம். முற்றியலுகரத்துல மெல்லினமோ இடையினமோ அதோட உகரம் சேர்ந்து ஈற்றெழுத்தாக வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம். முற்றியலுகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டுதான் கதவு கூட்டல் அடைப்பான். அதுல பாத்தீங்கன்னா 2 விதி பயன்படுத்தியிருக்கோம். முற்று மற்றும் ஒரவழி அப்படிங்கிற ஒரு விதியும், அதுக்கப்புறம் அதுல வந்து ஊ கெட்டுரும், கெட்டதுக்கு அப்புறம் இபு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி கதவடைப்பான் அப்படின்னு வந்துச்சு. இப்ப இந்த குற்றியலிகரமும் முற்றியலுகரமும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்தது நடத்துறேன். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு. முற்றியலுகரம் டாபிக் தான் இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். போட்டி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு இலக்கணத்தில் உங்களுக்கு எந்த டாபிக் வந்து கஷ்டமாக இருக்கோ அந்த டாப்பிக்கையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.